எல்லாருக்கும் வணக்கம். 2 மாசமாக எலெக்ஷனுக்காக நாங்கள் ஒரு ஈவெண்ட்டும் பண்ணாமல் இருந்தோம். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டோம். ஈவெண்ட் மறைமலை நகர், சென்னை ஃபோர்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் ஈவெண்ட்டு. 23ஆம் தேதி மே சனிக்கிழமை 4:30 மணிக்கு ஈவெண்ட் இருக்கும். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். உங்களை 23ஆம் தேதி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற நேரம் வந்துருச்சு. ஸோ உங்கள் கேள்வியை நம்ம ஆள் கேட்பார் விஷ்ணு, நான் பதில் சொல்கிறேன். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த மே 1 டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் நடக்கிறது. நாங்கள் பேன் பண்ணுறோம்னு நிறைய பேன் இந்த மே 1லேருந்து வருது. அதில் நம்பர் 1 பேன் ரஷ்யா முன்னாடியே சொல்லிட்டாங்க, கோல்டை இனிமேல் ரஷ்யாவிலிருந்து மே 1ஆம் தேதியிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், இட் இஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு ஒரு இடத்துல இப்போ தங்கி கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்படின்ற ஒன்றும் கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியாவில் நிறைய கோல்டு இருக்குது. நிறைய கோல்டு வெளில வரும். சைனாவில் கோல்டு இருக்குது. ஸோ இது ரஷ்யா அவங்க கரன்சி மாதிரி கோல்டு ரூபலுக்கு வர்த்லெஸ் ஆகிடுச்சு. ரிலேட்டிவ் டு வாட் இட் வாஸ் பிஃபோர் வர்த்லெஸ் இருக்குது. அவங்க ஊரில் ஹார்டு கரன்சியை வெளில எடுத்துன்னு போகாதுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் அப்போ அந்த இடத்துல டாலர் அப்படிங்கிறதுக்கான மாற்றா ரஷ்யா கோல்டை பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இன்றைக்கும் நாங்கள் டிரான்சாக்ஷன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போனோம்னா ரஷ்யாவுக்கு டாலர் தேவை. சைனாட்ட வேணால் பேசுகிறச்சா யுவான்னு வச்சுக்கலாம். ஸோ டாலர் இல்லைங்கிறதுனால கோல்டை வச்சு நான் பண்ணுறேன்றாங்களா? நீ டாலரை வச்சு இங்கே அமெரிக்கா போனால் சீஸ் பண்ணுவாங்கிற பயம் இருக்கிறதுனால கோல்டை சப்ஸ்டியூட்டாக வச்சுருக்காங்க. அந்த கோல்டை விற்று யாரும் பணத்தினாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கோல்டு எக்ஸ்போர்ட்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. இப்போது வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதில் அவங்க சொல்கிறது கோல்டுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆகாவோன்னா இந்த Q1 இதில் ஏறல, 2026 Q1 இப்போ வரைக்கும் ஏறலை. ஆனால் அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால, கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அந்த அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேற மக்கள் கோல்டு வாங்குறது, ஜுவல்லரியாக வாங்குறது 31% குறைஞ்சிருக்கு. எல்லாரும் காயினாவும் பாராவும் தான் வாங்குறாங்க. உலகம் ஃபுல்லாக, இந்தியாவிலேயே நீங்கள் எடுத்தீங்கன்னா அரௌண்ட் 19% ஜுவல்லரி சேல்ஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், இதில் என்ன இருக்குது சந்தேகம்? குறைஞ்சிருக்கு. மக்கள் பாராவும் காயினாவும் தான் வாங்குறாங்க. அதை ஒரு அசட் கிளாஸாக கன்சிடர் பண்ணி அசட்டாக வாங்குறாங்க. இதில் என்ன இருக்குது? ஏன்னா கூலி சேதாரம் தான் இருக்குது. அந்த கூலி சேதாரம் தான் அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க பாராவும் காயினாவும் வாங்குறாங்க. ஓகே சார், இப்போது செய்கூலி சேதாரத்தை கட் பண்ணுறதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. இப்போது ஒரு பாயிண்டில் இன்னைக்கு 14,000 ரூபா மறுபடியும் தொட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 1 கிராம் 50,000 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுப்போம் சார். யார் சார் வாங்குவா? இப்போ பணக்காரன் வச்சுருப்பான். இப்போ வச்சிருக்கிறது வேற சார். யார் இதுக்கு மேலே வாங்குவாங்கன்னு ஒன்று. அது என்ன 11 கிராம் போகும், 16 கிராம் போகும், 9, 3, 2, 1ன்னு மெதுவாக குறையும். இல்லை, எனக்கு சந்தேகம் என்னென்னா சார், இப்போ 50,000 ரூபா போயிடுச்சு 1 கிராம் அப்படின்னு வந்துருச்சுன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. அப்போ டிமாண்ட் குறைய ஆரம்பிச்சு விலை குறையும். இல்லை, விலையே குறையாது. கோல்டு இஸ் நாட் கோயிங் டு கம் டவுன் எனி டைம். கோல்டு குறையிறதுக்கு ஒன்றே ஆனும், டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனும். டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனால் அமெரிக்காவோட எக்கானமி செத்துரும். அதனால டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணவே விட மாட்டாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறதுல எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, கோல்டு எல்லாரும் காயினாவும் பாராவும் வாங்கி பீரோவில் வச்சிடுறாங்க, இல்லை லாக்கரில் வச்சிடுறாங்க. அப்படின்னா அந்த பணம் ஸ்டாக்னெண்ட்டாக இங்கே நிற்குதே, அது எல்லாருக்கும் சர்க்குலேஷனில் வராதே. சர்க்குலேஷனில் வராதுன்னு அப்போது மார்க்கெட்டில் இருக்கிற 1860 இந்தியாவில் நடந்தது தானே. சரி, இதை அமெரிக்காவில் சிவில் வார் நடந்தது. இங்கேருந்து காட்டன் வெளியூருக்கு போச்சு. அந்த வெளியூர் பணத்தில் அங்கேருந்து உள்ளே வந்த பணத்தில் கோல்டு தான் வாங்கினாங்க. இட்ஸ் அ டாக்குமெண்டட் ஸ்டோரி. கரெக்ட் சார். ஆனால் நீ இப்போ அமெரிக்காவில் கோல்டு பின்னாடி யாரும் போகிறது கிடையாது. இந்த ஊரில் ஏன் போகிறாங்கன்னா, அவங்க கரன்சி மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்தியன் கரன்சி மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஏன் கோல்டு வாங்குறான்? விலை கோல்டுக்கு எந்த யூஸும் கிடையாது. எதற்கு கழுத்தில் மாட்டிக்கணும், இல்லை லாக்கரில் வைக்கணும். ரைட்டா? ஏன் வாங்குறான்? அவனோட வேல்யூ ப்ரொடெக்ட் ஆகணுங்கிறதுக்காக வாங்குறான். பணத்தோட வேல்யூவை கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணலன்னா கவர்மெண்ட் ஹேஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் கரன்சி. இல்லை, கரெக்ட் சார். இப்போது கேள்வி என்னென்னா, என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, அதை நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதா இல்லை கோல்டில் போடுறதா? உன்னோட லைஃபோட பொசிஷனை பொறுத்து இருக்குது. அதுதான் சார் சொல்கிறேன்.
இப்போ கோல்டா வாங்கி நான் வந்து லாக்கர்ல வச்சுட்டேன் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி லாக்ட். அதனால அந்த பரவாயில்ல. 1000 ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கோ பஸ் இல்ல 1000 ரூபாய் இறங்காதுல்ல. ரொட்டேஷன்ல இருக்க வேண்டிய 1000 ரூபாய் ஜீரோ ஆகாதுல்ல. இங்கே 1000 ரூபாய் ஜீரோ ஆகிடும்ல. இல்ல இப்போ நான் ருப்பியை வந்து நான் டிஃபெண்ட் பண்ணாம விட்டேன் அப்படின்னா சர்க்குலேஷன் நீ குறையுதுன்னு ஒன்று டிஃபெண்ட் ஏன் பார்க்கணும்ல சார். பண்ணும் ருப்பியை? நீ உன் பாலிசி ஒழுங்காக இருந்தால் ருப்பி ஆட்டோமேட்டிக்காக டிஃபெண்ட் ஆகும்ல. உன் எக்கனாமிக் பாலிசி ஒழுங்காக இல்லைன்னு சொல்லுது கோல்டு. ஓகே. உன் எக்கனாமிக் பாலிசி பஸ் கச்சா எண்ணெய் 70லேருந்து 130க்கு போயிடுச்சு. ம் விலைவாசி ஏறிடுச்சு. ம் சோப்பு விலையென்னா ஹிந்துஸ்தான் லிவரி ஏற்றிட்டான். ம் இன்னும் இன்ஃப்ளேஷனே இல்லைன்னு ஆர்பிஐ கவர்னர் சொன்னால் யார் நம்ப போகிறாங்க? பல்க் டீசல் 50 ரூபா எக்ஸ்ட்ரா லிட்டருக்கு போடுறேன்னு சொல்லிட்டு ம். மக்கள் பம்புக்கு வந்து வாங்குறான் பல்க் டீசல்னா. ஆமாம். இப்போ பம்பு தான் நேற்று ஹைதராபாத்தில் ரேஷனிங் நடந்ததுங்கிறான். ம். இன்னும் நீ இன்ஃப்ளேஷனே இல்லைன்னா நீ இது மாதிரி பாலிசி நடத்தினா எல்லாம் கோல்டுக்கு தான் போகும். சரி சார், இது இந்தியாவில். யூஎஸ்ல பாருங்க கோல்டு ETF வந்து ஏறக்குறைய அதோட அவுட்ஃப்ளோ வந்து $2.65 பில்லியன் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கே. அங்கே ஜெரோம் போல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி வச்சுருக்கானே 3.5 to 3.75 கவர்மெண்ட்டுக்கே அந்த ரேட்டில் தானே தரான். இப்போ நான் கொண்டு போய் பேங்க்கில் வச்சா எனக்கு 5% கொடுப்பான். ஸோ எனக்கு ரிஸ்பி ரேட்டே 5 ஆப்பிள் அக்கௌண்ட்டில் வச்சாலே எனக்கு 4%. இல்ல சார், இதுல குறிப்பா நார்த் அமெரிக்கால $2.11 பில்லியன் ஆமாம், கரன்சி ஆனஸ்ட். ETF வித்திருக்காங்க. ஆமாம், அவனுக்கு என்ன மணி இஸ் கிவிங் ஆனஸ்ட் ரிட்டர்ன். ம். நீங்கள் மணிக்கு ரிட்டர்னே கொடுக்கலன்னா எவன் வச்சுப்பான் கரன்சியில்? இல்ல சார், எனக்கு சந்தேகம் என்னன்னா இந்தியாவில் நீங்க கோல்டை வாங்குங்கன்னு சொல்றீங்க, அமெரிக்கால அவன் வித்துக்கிட்டு இருக்கான். அவன் விற்கிறான்னா அவன் கரன்சியை டாலராக வச்சுக்கோ. ம் இந்தியாவில் நீ டாலராக வச்சுக்க முடியாது, ம் அதனால கோல்டாக வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. அப்போ இன்னுமே இந்த ஸ்டாண்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஓகே சார், இதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா டாய்ஷே பேங்க் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுல இன்னும் 5 வருஷத்துல கோல்டு வந்து ஒரு அவுன்ஸ் $8,000 போகும் அப்படின்னு சொல்லி ஆமாப்பா, சொல்றாங்க. நான் மட்டும் என்ன சொன்னேன்? நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிற டாய்ஸ் பேங்க்ஸ்லாம் ஒத்துப்பேன். 8,000 30 வகுத்துரு எவ்வளோ? ஒரு கிராம் வந்து ஆவரேஜா ஒரு 25,000 வருது சார் இன்னித்த ரேட்டில். இன்னைத்து ரேட்ல. அது நம்ம 120 லட்சத்தை ரீச் இல்ல இன்னைத்து ரேட்ல இல்ல, ஆ 8,000 30ல நான் போட்டேன்னா போட்டேன்னா இன்னைக்கு டாலர் ரேட்லேயே லட்சியம் எஸ் 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 லட்சியத்தை ரீச் பண்ணிட்டாருன்னா தலைவர் 100 போயிடுச்சுன்னா 125 100 நிச்சயம் 125 லட்சியம். ஸோ 125 போட்டால் எவ்வளோ ஆச்சு? சார் என்ன சார் 25,000 ஒரு கிராம் போயிடுமா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க வந்தா நீங்க 35,000 போயிடும், நீ என்ன இப்படி கணக்கு பஸ் நான் என்ன போட்டு கேட்குறேன், 8,000 30 வருது, எவ்வளோ வருது? 266 சார் ம் இன்டூ 120. 125 போடுறதா ஆமாம், சார்? அது என்ன சார், நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி 100 100 நிச்சயம் நிச்சயம் 120 லட்சியம், நீங்க இப்ப 5 ரூபாய் ஏத்திட்டீங்க. சரி 120 வச்சுக்க, 120 லட்சியம். 32,000 ரூபா சார் ஒரு கிராம். ஆ, நான் 25 தான் கேட்டேன். ஆ. ஸோ நீங்க சொல்ற கணக்குப்படி 32,000 ரூபா போகும். 120னா 32, ம். 110 போடு. ஒரு ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் கொடுக்கணும்ல. 29,260 ரூபா சார். ஆ. 29,300 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போ நிச்சயம் போட்டுக்கோ 100. 100 போட்டிங்கன்னா 26,600. 27,000 ரூபாயிலேருந்து ம். 32,000க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் வரும். 5 வருஷத்துல. ஆமாம், அந்த நம்பர் ரீச் ஆகிடும், வந்துடும். ஓகே சார். அவங்க சொல்றதுக்கு அந்த டாய்ஷே பேங்க் அவங்க சொல்ற அந்த ரிப்போர்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றாங்க சார். வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஓவரால் ரிசர்வ்ல நான் சொல்லட்டுமா? 30% கோல்டு, ஆமாம், அந்த 30% 40%-ஆ மாறிடுச்சுன்னா இந்த ரேட் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா சைனா நடந்துரும். மட்டும் கொஞ்சம் மாற்றினா போகிறோம், வேர்ல்டெல்லாம் மாற்றவே வேணும். சைனா கொஞ்சம் 1.2 ட்ரில்லியன் டாலரில் ம் ஒரு 10% விற்றுட்டு ம் அந்த 150,000 கோல்டாக மாற்றிட்டா செய்ய போச்சு. ஓகே. சைனா ஒருத்தன் உள்ள இறங்கி மார்க்கெட்ல இறங்கி வாங்க ஆரம்பிச்சானா கோல்டு. அவன் 1.2 ட்ரில்லியனில் கொஞ்சமாக கோல்டு வச்சுருக்கான். ம் அவன் இந்த 30% அவன் கோல்டு ஆகினானா 75 ரீச் ஆகிடும். 1.2 ட்ரில்லியன் நீங்க சொல்றது வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் பஸ் இப்போ ரிசர்வ்ஸே 1 ட்ரில்லியனுக்கு மேலே இருக்கு. ரிசர்வ்ஸ். அதில் அவன் கொஞ்சம் அப்படி சும்மா 10,000 டன்னு வாங்கினானா போதும். 10,000 டன்னு சார். அந்த டாய்ஷே இதுலயே அவங்க சொல்லியிருக்கிறது 2008ல இருந்து இப்போ வரைக்கும் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 7,000 டன் வாங்கியிருக்காங்க. இவன் அந்த 7,000 டன்னு வாங்கிட்டான்னா கூட போதும். மறுபடியும் இன்னொரு 7,000 டன் வாங்கினாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு 80% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 26 டெஃபினட் பஸ், அடுத்ததுக்கு போ பஸ். 26 லட்சியம். இப்போ தங்கம், இப்போ இனிமேல் தங்கத்தை கேட்டான்னு சொன்னேன். 26 லட்சியம், 26 நிச்சயம், 26 நிச்சயம், 32 லட்சியம். விச் இஸ் 32,000 பர் கிராம். ஆமாம் வித்தவுட் டாக்ஸ் ஜிஎஸ்டி. ஆமாம் செய்கூலி சேதாரம்லாம் இல்லாமல். ஆமாம். இம்போர்ட் டாக்ஸாவது சேர்த்துப்பீங்களா சார்? எல்லாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கு.
இம்போர்ட் டாக்ஸ் ஒரு 6% வேறு இருக்குது. ஏன்னா இவங்க சொல்லியிருக்கிறது இன்டர்நேஷ்னலில் ட்ரேட் ஆகிற ப்ரைஸு. இதை தவிர இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ம் நீங்கள் நிறைய கோல்டு வாங்கிட்டீங்க, கோல்டை நிறுத்தத்துக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு இவன் சொல்கிறான். யார் சார்? சார் நீங்கள் ரொம்ப பயமுறுத்துறீங்க சார். போட்டிருக்கான்ப்பா பேப்பரில், என்னது சார்? கவர்மெண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஆமாம் கோல்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ம் $50 பில்லியன் கோல்டு வாங்கிட்டீங்க, ம் அதனால் கோல்டை தான் நீங்கள்லாம் பேட் பாய்ஸ், ம் ஒன்லி A1 to A7 வச்சுருக்கலாம், நீங்கள்லாம் கோல்டு வச்சக்கூடாதுங்கிறாரு. ஓகே சார், ஃபைன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். நீங்கள் வந்து அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50ல நீங்கள் முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நிஃப்டி 50ல போடு அப்படின்னு நீங்கள் ஆமாம், இப்போ சொன்னீங்க. நிஃப்டி வந்து 2 வருஷமாக எங்கேயும் போகல, ஆ 1.5 வருஷமாக வெள்ளை எடுந்தேன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் என்ன கேட்குறேன், நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ நிஃப்டி 50ல நான் டைரெக்டாக போடாமல், ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் ஒரு 3000 5000 நிஃப்டி 50ல போடுறேன் சார். ஐடிசியில் போடு. அதுக்கு பதிலாக ஐடிசி நீங்கள் சொல்கிற சார், டிஃபன் காஃபி ரேஞ்சில் போடணும்னா ஐடிசி, விப்ரோ, நாட்கோ. இல்லை சார், நான் நிஃப்டி 50ல இருக்கிறத சொல்கிறேன் சார். ஐடிசி எடுத்துக்கோ, விப்ரோ இருந்தது. இருங்க சார். ம். ரிலையன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாம். ஓகே. பாரதி ஏர்டெல், இல்லை, காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி, பஸ் சீப்பாக தான் பேசு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, வேணாம் ஓகே சார். ஐசிஐசிஐ பேங்க், வேணாம், ஓகே சார். டிசிஎஸ் கேட்டேன், நீங்கள் நேற்றே அதுக்கு சொல்லிட்டீங்க. ம். பஜாஜ் ஃபினான்ஸ் காஸ்ட்லி வேணாம். சார், ஓகே. எல்என்டி, 3500 ரூபா போச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. ஓகே சார். அடுத்தது இன்ஃபோசிஸ், அதுவும் நேற்றே சொல்லிட்டீங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர், அதுவும் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் அப்ராடில் வாங்கிக்கோங்கன்னு நீங்கள் ஆமாம். சொல்லுவீங்க. ஓகே. அடுத்தது மாருதி சுசுகி, அதுவும் டொயோட்டா வாங்கிக்கலாம். ஓகே, அதுவும் அப்ராடில் தான். ஓகே சார். ஆக்சிஸ் பேங்க், அது நேற்று சொல்லிட்டீங்க. ஆமாம். டைட்டன், டைட்டன் டூ காஸ்ட்லி. ஓகே சார். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, அது கடந்து இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. நீங்களே பயந்தா எப்படி சார்? அதான் என்ன சார் அதாங்கிறீங்க, நீங்களே பயந்தா? கடன் நிறைய இருக்குது, பஸ் கடனை 0 பண்ணோம், அப்புறம் பேச. சன்ஃபார்மா, சன்ஃபார்மா டூ காஸ்ட்லி. ஓகே சார். இதெல்லாம் வந்து நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ஷேர்ஸு. ம். வெளியில இருந்தெல்லாம் நான் எதுவும் எடுத்து சொல்லலை. நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய 50 ஷேர்ல இப்போ ஒரு 15 ஷேர் பார்த்துருக்கோம். மிச்சத்தை நாளைக்கு உங்ககிட்ட கேட்குறேன் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது, நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ், அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.